ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லார் வீட்லேயுமே ஆர்பிக் பாட்டில் இருக்கும். அது காலி ஆகிடுச்சுன்னா தூக்கி போடாதீங்க. அதை வச்சு ஒரு குட்டியாக ஒரு பேக் ரெடி பண்ணலாங்க. அதே போல் சட்டுன்னு 2 நிமிஷத்தில் ஒரு தேங்காய் சட்னி அரைக்கலாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஆர்பிக் டப்பா எடுத்துருக்குங்க. மேலே இருக்கிற கவரை எடுத்துருங்க. இப்போ நம்ம ஆர்பிக்கை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. உள் சைடு வெளி சைடு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே போல் சாக் பீஸை வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஒரு பேக் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் வரைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், நான் 2 சைடுமே இந்த மாதிரி ஷேப்லாம் வரைஞ்சிக்கிட்டேங்க. கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம 2 சைடுமே வரைஞ்சாச்சுங்க. நல்லா திக்னஸாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரம் வச்சுருங்க. ஒரு கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மார்க் பண்ண இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே போல் கொஞ்சம் மெதுவாக மார்க் பண்ணிக்கிற இடத்துல கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ நம்ம 2 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அங்கங்கே ஷார்ப்னஸாக இருக்கிறது கையில் குத்தும். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நைஸ் ஆகுங்க. நம்ம எங்கெல்லாம் கட் பண்ணமோ அந்த இடத்துல நீங்கள் இதே போல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் சாக் பீஸ் எடுத்துக்கலாங்க. சாக் பீஸ் எடுத்து இதே போல் நீங்களும் மறைஞ்சிக்கோங்க. நம்ம 2 சைடு கைப்பிடிலும் இடையில ஒரு குட்டியாக ஒரு ரவுண்டோ இல்லை இந்த மாதிரி கட்டை ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் கட்டை ஷேப்பில் போட்டிருக்குங்க. இப்போ நம்ம இதே போல் 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம திரும்பவும் கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா தாங்க கையில் கீழ்ச்சி விடாமல் இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், ஒரு பேக்கே குட்டியாக ஒரு பேக்கே ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு ஒரு ஆர்பிக் டப்பாவில் இப்படி ஒரு குட்டியாக ஒரு டப்பா செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த டப்பாவுக்கு மேலே நம்ம டேப் எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட எந்த டேப்னாலும் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மேஜிக் டேப் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மேஜிக் டேப் பார்த்தீங்கன்னா எல்லா பேண்ட் ஸ்டோர் கடையிலும் கிடைக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 ரூபாங்க. நம்ம எங்கெல்லாம் கத்தி வச்சு கட் பண்ணமோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நம்ம கத்தி வச்சு கட் பண்ண இடத்துல கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சொரசொரப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி இடத்துல எல்லா இடத்துலையுமே கட் பண்ணி இடத்துல இந்த மாதிரி டேப் ஒட்டியாச்சு. நீங்களே பார்க்குறங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுக்குள்ளே நீங்கள் பென்சில், ஷார்ப்னர், லப்பர் அதே போல் போட்டு டப்பா இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு டானிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. காலியான ஒரு டானிக் பாட்டில் எடுத்து வச்சுருக்குங்க. நான் இந்த டானிக் பாட்டில் மேலே பார்த்தீங்கன்னா பேப்பரை பிச்சுருங்க, அப்படியெல்லாம் விட்டுருங்க. டானிக் பாட்டில் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த டானிக்கை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஓரம். இப்போ நம்ம கம்பி எடுத்துக்கலாங்க. கம்பி எடுத்து சூடு பண்ணிவிட்டு அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரவுண்டில் கரெக்டாக ஓட்டை போட்டுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் விளக்கு எறிவாங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்லாங்க விளக்கி எறிவிடுவாங்க. யாருக்கெல்லாம் இந்த பார்த்த உடனே உங்கள் தாத்தா பாட்டி ஞாபகத்தை சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் கொஞ்சமாக இடையில ஓட்டை போட்டு இந்த மாதிரி திரி கூட கடையில் வாங்க மாட்டாங்க.
நம்ம வீட்டில் வேஸ்ட்டான ஒரு வேஸ்ட் இருந்துச்சுன்னா வெள்ளை வேஸ்டிக்குள்ளே எந்த கலர்னாலும் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி காட்டில் நம்ம எடுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த மூடிக்குள்ளே விட்டுட்டு வெளியில் எடுப்பாங்கங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விளக்குனாவே இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு பாட்டில் எடுத்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு இதுக்குள்ளேயே எண்ணெய் ஊற்றிட்டு அவங்க திரி கூட கடையில் வாங்க மாட்டாங்க, எல்லாமே வீட்டிலேருந்தே ரெடி பண்ணிப்பாங்க. இப்போ எல்லா திரியுமே நான் பாட்டிலுக்குள்ளே விட்டுட்டுங்க. இப்போ நம்ம மூடி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மூடிக்குள்ளே விட்டு எடுத்துடலாங்க அந்த திரியை. நீங்களும் இதே போல் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மெத்தடு. அந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க, எத்தனை காலம் வந்தாலும் இந்த மெத்தட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், திரி எடுத்து வெளியே விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்துதான் தண்ணி எண்ணெய் இல்லைன்னா சீமெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா சீமெண்ணெய் ஊற்ற போகிறது கிடையாது, எண்ணெய் தாங்க ஊற்ற போகிறேன். நம்ம வீட்டில் எந்த எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய், கோல்டு வின்னர், இல்லை கடலை எண்ணெய், இல்லை விளக்கு எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா தீப எண்ணெய் ஊற்றிருக்குங்க. இந்த மாதிரி வெளியில் தெரிய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம எல்லா திரியும் உள்ளே விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா நல்லா அழுத்தி விடுங்க. அதே போல் நல்லா குலுக்கி விடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த திரிக்குள்ளி எல்லாமே அந்த எண்ணெய் பற்றுக்கணுங்க. அந்த மாதிரி பட்டாதாங்க அந்த திரி எல்லாமே நல்லா எரியுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியில் திரி பார்த்தீங்கன்னா அந்த திரியில் எண்ணெய் படணும். அதனால இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே படும். நீங்களே பாருங்கள். இப்போ நான் எண்ணெய் படாத இடத்த கட் பண்ணிடுறேங்க. அவ்வளோதாங்க, நான் கட் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் திருக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம விளக்கு கொளுத்திடலாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாருங்கள், காசு செலவே இல்லாமல் ஒரு விளக்குன்னா அது இந்த மாதிரி ஒரு விளக்கு தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி எரியும்னா கரெக்டாக திரி ஒழுங்காக போட்டால் மட்டும்தாங்க எரியும். நல்லா எண்ணெயில் ஊறி இருக்கணுங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லா வீட்லையுமே இந்த மாதிரி காளான் வாங்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத டப்பா இருக்கும் இல்லைங்களா, அந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் டிப்ஸாக ரெடி பண்ண போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஒரு கம்பி எடுத்து நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. தள்ளி தள்ளி ஓட்டை போட்டுக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் சோப்பு டப்பா வாங்கி வச்சாலும் அந்த நார் பார்த்தீங்கன்னா நம்ம அது கூடயே வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கும்போது தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே சேர்ந்து சோப்பாக கீழே இறங்குங்க. அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த டப்பாவில் ஓட்டை போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டப்பாவோட எல்லா பக்கமும் ஓட்டை போட்டுக்க போகிறேங்க. தள்ளி தள்ளி ஒரே ஒரு சைடு மட்டும்தாங்க நான் ஓட்டை போட போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், நான் 3 சைடு ஓட்டை போட்டேன். ஒரு சைடு மட்டும் நான் ஓட்டை போடலைங்க. இப்போ நம்ம எல்லார் வீட்லையும் டபுள் டேப் இருக்கு இல்லைங்களா, இந்த டேப்பில் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சிங்கில் எந்த இடத்துலனாலும் ஒட்டிக்கலாங்க, அது உங்களோட விருப்பம் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி செல்லோ டேப்பை ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு சிங்கில் எந்த இடத்துல தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேப் ஒட்டிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓரமே ஒட்ட போகிறேங்க. நீங்களே பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் ஒட்டிட்டு நல்லா பிடிச்சிக்குங்க. ஒட்டிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம நார் பாத்திரம் தேய்ச்சி முடிச்சு கையோடு இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. அந்த தண்ணியெல்லாம் பச்சை சிங்குக்குள்ளே போகுங்க. பாருங்கள், நான் ஆற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் அந்த சைடு ஒளிட்டு வருங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் இந்த டப்பாக்குள்ளே சோப்பை வச்சுக்கலாங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பேனா மூடி எல்லார் வீட்லையுமே இருக்குங்க. அந்த மூடியை தூக்கி போடாதீங்க. அந்த மூடியை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ஊதுட்டி ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் டேப் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூடி மேலே ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒட்டி காமிக்கிறேன்.
நான் டைல்ஸில் ஒட்டியிருக்குங்க. நீங்கள் எந்த இடத்துலனாலும் ஒட்டிக்கலாங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஊது ஸ்டாண்டை ரெடி பண்ணிக்கலாங்க. மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கிங் தாங்க பண்ண போகிறோம். 2 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாங்க. அதுவும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக. தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. இன்னும் 1/2 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, 4 சின்ன வெங்காயம், ஒரு 5 பூண்டு பல் எடுத்துருக்குங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஓரம் இருக்கட்டும். அதே பார்த்தீங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துருக்குங்க. ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்லை போட்டு இது கூடவே தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு பல் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் இல்லைனா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைக்கணுங்க. பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இல்லைனாலும் நீங்கள் கெட்டி சட்னியாக கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம தள்ளு வண்டி கடையில் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க. இந்த சட்னி ரைஸு, தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட் அட்டகாரமாக இருக்குங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தானே உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா போட்டுக்கோங்க. இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே இப்போ நம்ம சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சட்னிக்கு எப்பவுமே கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம கலக்கும் போது சட்னி கூட எல்லா எண்ணெயுமே கரெக்டாக சேர்ந்து வருங்க. அப்போ தான் அந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கலக்கிட்டு நீங்களே பாருங்கள், மேலே ஃபுல்லாகவே இப்போ எண்ணெய் தழுவுது. நம்ம கலக்கிட்டுனா கரெக்டாக இருக்குங்க எண்ணெய். மறக்காமல் இந்த வீடியோ, இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.